Hello everyone. Welcome to the 30 days beginners spoken English course. Today we are meeting from the 8th day lesson. Today's lesson is about simple future tense. நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்ஸில் சிம்பிள் ப்ரெசண்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி படித்தோம். இன்றைக்கு நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை நாங்கள் எந்த இடங்களில் யூஸ் பண்ணுறோம்னு கேட்டால், ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி பேசுகிறதுக்காக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே போல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஷெட்யூல் பண்ணப்படாத அப்சல்யூட்லி நான் இதை கட்டாயமாக செய்ய போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் அல்ல, மாறாக ப்ரெடிக்ட் பண்ணப்படக்கூடிய இப்படி செய்வேன், பட் அது ஷுவரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஓகே, இவ்வாறான விடயங்களை பேசுகிறதுக்காகத்தான் நாங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய நான் கண்டிப்பாக செய்ய போகிறேன், அப்சல்யூட்லி நான் இதை செய்ய போகிறேன், இதை செய்வதற்காக நான் ஷெட்யூல் பண்ணி இருக்கிறேன், அப்படியான விஷயங்களை பேசுகிறதுக்கு நாங்கள் எந்த மாதிரியான சென்டென்ஸ் ஃபார்மேட்டை உருவாக்க வேண்டும் அப்படின்றத நான் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சொல்லித்தருவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, now let's see what is the sentence pattern, sentence format of the simple future tense. Subject will we1, that is the base form of a verb அல்லது infinitive அப்படின்னு சொல்வோம். we1, then object. நாங்கள் ஒரு சென்டென்ஸில் முதல்ல சப்ஜெக்ட், அதன் பின்னாடி வேர்பை யூஸ் பண்ணுவதற்கு முதல் will அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ண வேண்டும். எங்கண்டா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்சஸில். ஓகே, let's see the examples. I will go to school tomorrow. I அதன் பிறகு will, then verb go, the base form of the verb go. To school tomorrow, நான் நாளை ஸ்கூல் போவேன். Next one, we will eat outside next week. நாங்கள் next week வெளியே போய் சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட், you will call me next month. நீ எனக்கு next month கால் பண்ணுவாய். They will cook at home next Monday. அவர்கள் அடுத்த மண்டே வீட்டில் சமைப்பார்கள். ஓகே, இங்கே ஐ, வி, யூ, தே எல்லாவற்றுக்கும் வில் யூஸ் பண்ணி சென்டென்ஸை உருவாக்கியுள்ளோம். ஸோ வில்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. என்ன? ஷால். ஆனால் ஷல்லை வெரி காமனாக நாங்கள் யூஸ் பண்ணுவதில்லை. ஐ மற்றும் வியுடன் மாத்திரமே ஷால் யூஸ் பண்ணப்பட வேண்டும். பட் வில்லோட யூசேஜ் தான் மோர் நேச்சுரலாக இருக்கும். ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷில் வில் தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஓகே, நாங்கள் ஐ வில் அப்படின்றத ஷ்ரிங்க் பண்ணி கண்ட்ராக்ட் பண்ணி I'll go to school tomorrow. We'll eat outside next week. You'll call me next month. They'll cook at home next Monday. இவ்வாறாக வில்லை ஷார்ட் பண்ணி சப்ஜெக்டோடு சேர்த்து சென்டென்சஸை உருவாக்கி பேசலாம். ஸோ இது தவிர அடுத்த ஹீ, ஷீ, இட் போன்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் எதை யூஸ் பண்ண வேண்டும்? சேம் திங், will. He will eat pizza for breakfast. அவன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்சா சாப்பிடுவான். ஓகே, he will அப்படின்றது நாங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி he'll eat pizza for breakfast. She'll sleep late at tonight. இன்று இரவு அவள் லேட்டாக தூங்குவாள். She'll sleep late at tonight. It will work properly அப்படின்றது
கண்ட்ராக்ட் பண்ணி it'll work properly. அது ப்ராப்பராக வேலை செய்யும். ஓகே, அது நன்றாக வேலை செய்யும். ஓகே, இவை ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்சஸ். ஃப்யூச்சரில் நடக்கவிருக்கிற விடயங்களை, அதாவது ஷெட்யூல் பண்ணப்படாத, ஷுவர் பண்ணி சொல்லப்படாத விஷயங்களை, ஃப்யூச்சரில் நடக்க இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் இவ்வாறான பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸை உருவாக்க வேண்டும். ஸோ இதே விஷயத்தை நாங்கள் நெகட்டிவாக, இல்லை நடக்காது, இப்படி நடக்காது என்ற மாதிரி சொல்கிறதுக்கு எவ்வாறாக சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டும். ஜஸ்ட் ஒன் சேஞ்ச். இந்த வில்லோட சேர்த்து ஒரு நாட்டை இணைக்க வேண்டும். will not. He will not eat pizza. Okay. She will not sleep late. It will not work properly. Understood? இதே போல தான் I, we, you, they, we அனைத்துக்கும் சேம் பேட்டர்ன். இந்த will not அப்படின்றத நாங்கள் நார்மலி கண்ட்ராக்ட் பண்ணி தான் பேசுவோம். That is the more natural spoken method. இப்படி will not கண்ட்ராக்ட் பண்ணி want. He won't eat pizza. She won't sleep late at night. It won't work properly. Understood? Now see this set of examples. I won't go to school tomorrow. நான் நாளை ஸ்கூல் போவதில்லை. You won't go to school tomorrow. We won't go to school tomorrow. நாங்கள் நாளை ஸ்கூல் போவதில்லை. They won't go to school tomorrow. அவர்கள் நாளை ஸ்கூல் போவதில்லை. He won't go to school tomorrow. She won't go to school tomorrow. It won't go to school tomorrow. எல்லா விதமான ப்ரோனவுன்ஸ் மற்றும் நவுன்ஸிற்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட சென்டென்ஸ் ஃபார்மேட் சேம் for all. So very easy to make sentences in simple future tense. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் question sentences எவ்வாறு அமையும் அப்படின்ற விஷயம். That is also very easy. நாங்கள் ஹெல்பிங் வெர்பாக யூஸ் பண்ணக்கூடிய will இனை சென்டென்ஸோட சப்ஜெக்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டும். Will I go to school tomorrow? Okay. Will you go to school tomorrow? அதே போல் மற்ற அனைத்து சப்ஜெக்ட்ஸுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கலாம். எப்படி? Will we go to school tomorrow? Will they go to school tomorrow? Will he go to school tomorrow? Will she go to school tomorrow? Will it go to school tomorrow? அது நாளை ஸ்கூல் போகுமா? ஸோ இதே விடயத்தை நாங்கள் நெகட்டிவ் கொஸ்டினாக கேட்பதென்றால், நாளை நான் ஸ்கூல் போக மாட்டேனா? Want I go to school tomorrow? Want you go to school tomorrow? நாளை நீ ஸ்கூல் போக மாட்டியா? Want we go to school tomorrow? நாங்கள் நாளை ஸ்கூல் போக மாட்டோமா? Understood? இதே போல் சேம் பேட்டர்னில் எல்லா விதமான நவுன்ஸ் அண்ட் ப்ரோனவுன்ஸ்க்கு நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் சென்டென்ஸை உருவாக்கலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்தபடி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்சஸை நாங்கள் எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் உருவாக்குவோம்னு சொன்னால், ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய அன்பிரடிக்டபிள், ஓகே, ஷுவர் பண்ணப்படாத, ஷெட்யூல் பண்ணப்படாத விடயங்களை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஷெட்யூல் பண்ணப்பட்ட விடயங்களை பற்றி பேசுகிறதுக்கு எப்படியான சென்டென்ஸை உருவாக்க வேண்டும். Now see two of these sentences. I will go to school tomorrow. நான் நாளை ஸ்கூல் போவேன் அப்படின்ற நார்மலாக, ஓகே, ரொம்ப ஷுவர் பண்ணாமல் நார்மலாக நான் ஸ்கூல் போவேன் அப்படின்று சொல்கிறது. I am going to London tomorrow. ஸோ நாங்கள் இவ்வாறாக சென்டென்ஸை சொல்லும் பொழுது அது ஒரு ஷெட்யூல் பண்ணப்பட்ட, அப்சல்யூட்லி நான் செய்ய போகிறேன் அப்படின்ற விடயங்களை தான் இந்த மாதிரி I am going to London tomorrow, அல்லது I am going to hospital tomorrow, I am
eating outside tomorrow அல்லது we are eating outside tomorrow. ஓகே, இவ்வாறாக கண்டினியூவஸ் சென்டென்ஸ் மூலமாக ஓகே ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அது ஷெட்யூல் பண்ணப்பட்ட அப்சல்யூட்லி நான் செய்யக்கூடிய உறுதியாக செய்வதற்கு பிளான் பண்ணி ஒரு விடயத்தை பற்றி பேசுவதாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த கண்டினியூவஸ் டென்ஸ் சென்டென்ஸ் உருவாகிறத பற்றி எப்படி அது பற்றிய விடயங்களை அடுத்தடுத்த லெசன்ஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த விடயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் தட் you have got a clear picture about simple future tense. Try to make at least 50 sentences in simple future tense. உங்களுக்கு முடியுமான அளவு சென்டென்சஸை மேக் பண்ணி பேசி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிகினர்ஸ் கோர்ஸோட எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டுட்? ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until that, take care. Bye.